Hi friends, நான் உங்கள் நாகேந்திரா. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 478 பிரீத்திங் பிராக்டிசஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். Shut up and sit down. இந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் பண்றதுக்கு மூணு முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, இந்த மாதிரி ஒரு யோகா மேட் ஆரல்ஸ் ஒரு பிளாங்கெட் கீழே விரிச்சு போட்டுக்கோங்க. அந்த பிளாங்கெட் மேலே உட்காருங்க. எதுக்கு சொல்றேன்னா, பிகினரா இருக்கும்போது கால் கீழே தரையில இருக்கும்போது என்ன ஆகும்னா சிலவங்களுக்கு கால் வலி வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு, சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த யோகா மேட் ஆர் பிளாங்கெட். இது ரெண்டுல எது போட்டுக்கினாலும் நீங்க உட்காரலாம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஒரு லேம்ப் நான் எப்பவுமே பக்கத்துல வந்து க்ளோ பண்ணி வச்சுப்பேன். என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு இந்த லேம்ப் க்ளோ பண்ணும்போது இதுல இருந்து வர அந்த ஸ்மோக், அந்த புகையோட ஸ்மெல் வந்து என்ன ஆகும்னா எனக்கு ஒரு பிளசன்ட் ஸ்மெல் வந்து கொடுக்கும். எப்படி சொல்ல, லைக் எனக்கு 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 எப்படி இருக்கும்னா ஒரு காசி அண்ட் கன்வீனியன்ட் ஃபீலா இருக்கும். விச் மீன் நான் வந்து இந்த பிரீத்திங் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சிச்சுவேஷனை வந்து என் மைண்டுக்கு இந்த ஸ்மெல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆரோமா ஒரு ஸ்மெல், ஏதாவது ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அமேசான்லேருந்து ஒரு டிஃப்யூசர் கூட வாங்கி வச்சுக்கலாம். அந்த டிஃப்யூசரில் அந்த ஆரோமா ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நார்மல் இந்த மாதிரி ப்ளக்ல வந்து ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணாலே போதும். அதுலேருந்து அந்த ஆரோமா ஸ்மெல் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி ஆரமா வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கும்போது, எக்ஸாம்பிள் உங்களுக்கு பசி இல்லை, பட் ஏதாவது ஒரு சாப்பாடோட ஸ்மெல்லை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு உண்மைக்குமே ரொம்பவே பசி எடுக்கும். லைக் சேம் ஃபீல் தான் இங்கேயே நமக்கு வரும். எப்படின்னா அந்த ஸ்மெல் போகும்போது உங்களுக்கு எந்த கவலை என்ன இருந்தாலும் எல்லாமே பர்ஸ்ட் அவுட் ஆயிரும் அதுலேருந்து. ஈவன் அதையும் தாண்டி என்னன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு மாமோட ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்மெல்லை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த என்விரான்மெண்ட்டே உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து ப்ரீத்திங் ப்ராக்டிசஸ் பண்ண. மூணாவது விஷயம் வந்து என்னென்னா, மைண்ட் ரொம்பவே எம்டியாக இருக்கணும். மைண்டுக்குள்ளே எதையுமே திங்க் பண்ணாதீங்க. உங்கள் ஆஃபீஸ் ப்ராப்ளம், உங்கள் பர்சனல் லைஃப் ப்ராப்ளம், அதாவது நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இல்லாத மாதிரியே நீங்கள் ஃபீல் ஆகணும் இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது. ஏன்னா உங்கள் மனசு வந்து உங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மைண்ட் ரொம்ப எம்டியாக வச்சுக்கோங்க. ஒரு வெசலில் வந்து எந்த பொருளுமே இல்லாமல் இருக்கும்போது அந்த வெசலில் நம்ம என்னன்னாலும் ஃபில் பண்ணலாம். சேம் சிச்சுவேஷன், உங்கள் மைண்ட் எம்டியாக இருக்கும்போது நம்ம என்னன்னாலும் பண்ணலாம். அதுக்காக தான் உங்கள் மைண்டை எம்டியாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, நம்ம இந்த 478 பிரீத்திங் ப்ராக்டிசஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 478 டெக்னிக் வந்து எப்படின்னா, 4 செகண்ட்ஸ் வந்து இன்ஹேல், 7 செகண்ட்ஸ் ஹோல்ட், 8 செகண்ட்ஸ் வந்து எக்ஸேல். இதுதான் நம்மளோட டெக்னிக். ஸோ என்ன பண்ணணும்னா, இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம ஒன்று போல பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்னன்னா, நம்ம மைண்ட் லெவலில் 4 செகண்ட்ஸ் வந்து நம்ம ரீட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நம்ம ஃபிசிக்கல் லெவலில் இன்ஹேல் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஆக்டிவிட்டி அட் அ டைம் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பட் வென் டேஸ் கோ ஆன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் டெக்னிக் வந்து நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லை, ரொம்ப கவலையில் இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இந்த 478 பிரீத்திங் டெக்னிக் பண்ணிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா ரியலி சொல்கிறேன், ரொம்ப ஆசமாக இருக்கும். நீங்கள் படுத்ததுமே உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ இந்த டெக்னிக் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பாடியை ரொம்ப லூஸாக வச்சுக்கோங்க. உங்களோட செஸ்ட்டு, உங்களோட கை, உங்களோட ஷோல்டர் எல்லாத்தையுமே லூஸாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃபாக வச்சுக்காதீங்க, லூஸாக வச்சுக்கோங்க. பாடி எப்பவுமே ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இருக்கணும். இந்த மாதிரி கூன் விழுறதோ கூறுகிறதோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாடி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கழுத்து வந்து ஒரு சின்ன ஒரு டில்ட், அவ்வளோதான், மேலே பார்க்க ஃபேஸ் பண்ணி இருக்கணும். வேற எதுவுமே கிடையாது. நல்லா லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ 4 செகண்ட்ஸ் நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க. எப்படி பண்ணுறீங்கன்னு பாருங்க. 4 3 2 1 அப்படி நீங்கள் மைண்டில் ரீட் பண்ணிட்டு மூச்சை இழுக்கணும். அதுக்கப்புறம் 7 6 5 4 3 2 1 அந்த அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி இருக்கணும். இந்த இடத்துல ஒரு பலூன் இருந்ததுன்னா என்ன சிச்சுவேஷன், அதே தான். நீங்கள் இன்ஹேல் பண்ணி அந்த பலூனை வந்து ஃபில் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 8 செகண்ட்ஸ் வந்து எக்ஸேல் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸேல் வந்து எப்படி பண்ணால், உங்களோட மவுத் வழி பண்ணணும், நோஸ் வழி பண்ணாதீங்க, மவுத் வழி எக்ஸேல் பண்ணணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ 4 செகண்ட்ஸ் நான் எப்படி பண்ணுறேங்கிறத வந்து பாருங்க, பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க 4 3 2 1 நான் வந்து பிரீத் இன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்றேன் 7 6 5 4 3 2 1. ஸோ இந்த இடத்துல நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் 8 7 6 5 4 3 2 1. வாய் வழி நான் எக்ஸேல் பண்றேன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்போ வாங்க என் கூடயே சேர்ந்து பண்ணுங்க. கண்ணை மூடிக்கோங்க. கையோ ஷோல்டரோ, உங்களோட கை கால், உங்களோட முதுகு எல்லாத்தையும் நல்லா லூஸாக வச்சுக்கோங்க. உங்கள் பாடியை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பொசிஷன். ஸோ கண்ணை மூடிக்கோங்க. 4 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணணும், 7 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணணும், 8 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வாய் வழி நீங்கள் வந்து எக்ஸேல் பண்ணணும். அவ்வளோதான். இன்ஹேல் த்ரூ நோஸ், ஹோல்ட், எக்ஸேல் த்ரூ மவுத். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நான் பண்ணுறேன், என் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை வந்து எவ்வளவு தடவை பண்ணலாம்னா 4 சைக்கிள்ஸ் தான் பண்ணணும் பிகினரா இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நீங்க வந்து பாடி அதே மாதிரி லூஸா வச்சுட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்க. பாருங்க, டீப் இன்ஹேல்னா உங்க அடி வயிற்றுல இருந்து நீங்க வந்து மூச்சை இழுக்கணும். ஸோ டீப் இன்ஹேல், பாடியெல்லாம் ஆட்டக்கூடாது. நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் அப்படி காட்டுறேன். பாடியை நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. டீப் இன்ஹேல், அவ்வளவுதான். த்ரூ அடி வயிற்றுல இருந்து நீங்க வந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணும். அதுக்கப்புறம் உங்க நோஸ் வழியே நீங்க எக்ஸேல் பண்ணுங்க. இன்ஹேல் த்ரூ நோஸ், எக்ஸேல் த்ரூ நோஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்க எவ்வளவு நேரம்னாலும் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் இது இருக்கு, நார்மல் இது. பட் அந்த 4-7-8 பிரீத்திங் டெக்னிக் மட்டும் ஒரு நாளைக்கு 4 சைக்கிள்ஸ் பண்ணா போதும். விச் மீன் ஒரு செட், அதாவது ஒரு செட்ல நீங்க வந்து 4 சைக்கிள்ஸ் தான் பண்ணணும், அதை தாண்டி பண்ணக்கூடாது. when days go on, நீங்க அடுத்த மாசம், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்க பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ உங்க லங்ஸ் வந்து அடாப்ட் ஆகும். அந்த டைம் நீங்க என்ன பண்ணலாம்னா அடுத்த மாசம், which mean the upcoming month, நீங்க வந்து 8 சைக்கிள்ஸ் வரை பிளான் பண்ணலாம். ஸோ 8 சைக்கிள்ஸ் மேலே இதை பண்ண தேவையில்லை, 8 சைக்கிள்ஸே எனஃப். ஸோ இதை ரெகுலராக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எந்த கவலை, வருத்தம், துன்பம், அதுக்கப்புறம் ஃபேமிலி இஷ்யூஸ் என்னவா இருந்தாலும் எல்லாமே பர்ஸ்ட் அவுட் ஆயிரும். எதுவுமே உங்க மைண்ட்ல இருக்காது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கூட இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். படுத்துட்டே கூட நீங்க இந்த பிரீத்திங் 4-7-8 பிரீத்திங் டெக்னிக்கை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பிரீத்திங் டெக்னிக் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் என்னங்கிறது இந்த வீடியோட கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 3 முக்கியமான விஷயங்களும் பண்ணிருங்க. இது மாதிரி உங்களுக்கு நிறைய பிரீத்திங் டெக்னிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். 444 டெக்னிக், 333 டெக்னிக், இப்படி நிறைய டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா எங்களோட ஃபிட்னாக்ஸ் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Be fit, stay healthy.